கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் தினமொரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். மற்றவருக்காக ஜெபியுங்கள். யோபு 42 அதிகாரம் 10 வசனம். யோபு தன் நண்பர்களுக்காக மன்றாடின பிறகு ஆண்டவர் செல்வங்களை எல்லாம் மீண்டும் நல்கினார். மேலும் அவர் யோபுவுக்கு இருந்தனவற்றை எல்லாம் 2 மடங்கு ஆக்கினார். பிரியமானவர்களே, நாம் மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் போது நம் பாடுகளும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் மாறும். யோபு தம் நண்பர்களுக்காக ஜெபித்த பிறகு அவர் இழந்த செல்வங்களை எல்லாம் இறைவன் அவருக்கு 2 மடங்கு திருப்பி கொடுத்தார். நாம் தேவையில் இருப்போருக்கு, வியாதியில் கஷ்டப்படுவோருக்கு, ஆதரவற்றோருக்கு, தேசத்திற்காக, ஆளும் தலைவர்களுக்காக, ஒவ்வொருவருக்காகவும் நாம் ஜெபிக்க வேண்டும். மற்றவர்களுக்காக ஜெபிக்கும்போது இறைவன் நம் தேவைகள் அனைத்தையும் சந்திப்பார். நாம் இழந்த எல்லாவற்றையும் நமக்கு திரும்ப தருவார். நாம் தினமும் நமக்காக மட்டுமல்லாமல் நம் குடும்பத்திற்காக, உடன் பணிபுரிபவர்களுக்காக, தேவையில் இருக்கும் ஒவ்வொருவருக்காகவும் தினமும் ஜெபிக்க வேண்டும். நம் தேசத்திற்காக பாரத்தோடு ஜெபிக்க வேண்டும். விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை இரட்சிக்கும். பிணியாளியை மட்டுமல்ல, நம்மையும் நம் பிரச்சனைகளிலிருந்து விடுவிக்கும். எனவே நாம் ஒவ்வொரு நாளும் மற்றவர்களுக்காகவும் தேசத்திற்காகவும் ஜெபிப்போம். அவ்வாறு ஜெபிப்பதற்கான பலனை கேட்டு இறைவனை நோக்கி பார்ப்போம். அன்பு இறைவா, நாங்கள் ஒவ்வொரு நாளும் எங்களுக்காகவும் மற்றவர்களுக்காகவும் ஜெபிக்கின்ற பிள்ளைகளாய் வளர எங்களுக்கு ஜெப ஆவியை தாரும். ஒவ்வொரு நாளும் உம் பிரசன்னத்தால் நிரப்பி எங்களை வழிநடத்தும் இறைவா. ஆமேன்.